தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி விண்ணக அரசியான புனித மரியாள் என்கின்ற நினைவினை தாய் திருச்சபையானது நாளிலே கொண்டாடுகின்றது. திருப்பாடல் 45:9 படிக்கின்ற பொழுது, ஓவே பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி என்று அன்னை மரியை புகழ்ந்து பாடுகின்றது. திருவழிபாடு புத்தகம் 12:1 வானத்தில் பெரியதொரு அடையாளம் காணப்பட்டது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலையிலே முடி என சூட்டி இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி இந்த விழாவினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் திருச்சபைக்கு அர்ப்பணித்தார். அன்பு சகோதரமே, 1954வது ஆண்டினை திருச்சபையானது அன்னை மரியாளின் ஆண்டாக அறிவித்திருந்தது. திருச்சபையின் துவக்கத்திலேயே அன்னை மரியாளுக்கு பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தன. டார்மிஷ் என்கின்ற விழாவானது அன்னையானவள் ஆண்டவரில் துயில் கொள்கின்றார் என்கிற விழாவையும், கபிரியேல் தூதர் கன்னி மரியாளுக்கு வாழ்த்து சொன்ன செய்தியின் அடிப்படையிலும், எலிசபெத் அம்மாள் தாய் மரியாளை வாழ்த்தியனுடைய அடிப்படையிலும் மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விழா கொண்டாடப்பட்டது. இயேசு அரசராக வீற்றிருப்பதினாலே அந்த அரசரை பெற்றெடுத்த மரியாள் அரசியாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி திருச்சபையானது அறிக்கையிட்டது. இந்த விழாவினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவம் தொடக்க காலத்திலே பரவியது ரோமை அரசாங்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலே. இந்த ரோமை அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே பெண் தெய்வ வழிபாடு மிகவும் மேலோங்கி இருந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில், கிரேக்கர்கள் கொண்டாடிய டிமெட்ரோ என்கின்ற வழிபாடு, ரோமையர்கள் கொண்டாடிய செபில் என்கின்ற பெண் கடவுள் வழிபாடு, எபேஸ் நகரிலே கொண்டாடப்பட்ட டயானா பெண் வழிபாடு, எகிப்தியர்கள் கொண்டாடிய ஐசிஸ் என்கின்ற பெண் கடவுளின் வழிபாடு, இப்படி பெண் தெய்வங்கள் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றிருந்த கால சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, தாய் மரியாள் மனுக்குலத்திற்காக செய்த தியாகத்தின் அடிப்படையிலும், மேலும் இறைமகன் இயேசுவை உதரத்திலே சுமந்து பெற்றெடுத்து அவரோடு உடன் நடந்து திருச்சபையின் தாயா இறைவன் உயர்த்தப்பட்ட மரியாளுக்கு அரசியாக விழா எடுக்க திருச்சபை முன் வந்தது. இது ஏதோ இடையிலே வந்த விழா அல்ல, மாறாக தொடக்க கால திருச்சபையிலிருந்து இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு திருச்சபையின் தந்தைகளுடைய எழுத்துக்கள் நமக்கு மிக சான்றாக அமைந்திருக்கின்றன. புனித எப்ரேம் சொல்லுகின்ற பொழுது, விண்ணுலகில் மகிமையில் உருவான கண்ணிமை குன்றாத அரசியே என்று சொல்லி மரியாளை வாழ்த்துகின்றார். புனித ஜெர்மானு சொல்லுகின்ற பொழுது, மனுக்குலத்தின் அரசியே, ஒவ்வொரு படைப்பின் அரசியே என்று சொல்லி மரியாளை வாழ்த்துகின்றார். புனித கிரகோரியா, பூவுலகை ஆளும் அரசரை ஈன்றெடுத்த அரசியே மரியே என்று சொல்லி அவரை வாழ்த்துகின்றார். இப்படி தாய் மரியாள் இயேசு என்கின்ற அரசரை பெற்றெடுத்த அரசியாக வீற்றிருக்கின்றாள் என்கின்ற உண்மையை திருச்சபை அங்கீகரித்தது. அதை விசுவாசத்தின் சத்தியமாகவும் அறிவித்தது. இந்த விழாவினுடைய பின்னணியாக பார்க்கின்ற பொழுது 2 விவிலிய மேற்கோள்களை எடுத்து காட்டப்படுகின்றது. ஒன்று அரசர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் வருகிற நிகழ்வு. தாவீது இறந்தவுடன் சாலமோன் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகின்றார். திருப்பொழிவு செய்யப்பட்டு அரியணையிலே அமர்கின்றார். அந்த அரியணையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பர்ஷபை அவனுடைய தாய் அந்த அரண்மனைக்கு வருகின்ற பொழுது, தாவீது அரசர் தன் அரியணையிலிருந்து எழுந்து முன் சென்று அன்னையை வணங்கி அவரை வரவேற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சாலமோன் அரசனுக்கு அரியணைக்கு வலப்புறத்திலே அவருடைய தாய்க்கும் அரியணை அமைக்கப்பட்டிருந்தது. அதிலே பெர்ஷபை அவரின் தாய் அமர்ந்தாள் என்று சொல்லப்படுகின்றது. 1 அரசர் 2:20 படிக்கின்ற பொழுது, சாலமோன் அரசனுக்கு வலது புறத்தில் அமர்ந்திருந்த அவருடைய தாயானவள் அவரிடம் பரிந்து பேசி, உன்னிடம் ஒன்று கேட்பேன், அதை எனக்கு தட்டாமல் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது, அரசன் சாலமோன் உறுதி கூறுவான், கேளுங்கள் அன்னையே, நான் மறுக்காமல் கொடுப்பேன் என்று சொல்லுவார். ஆக இந்த நிகழ்வை மையமாக வைத்து
விண்ணக மன்னக அரசரான இயேசு கிறிஸ்து அரியணையிலே வீற்றிருக்கின்றார். அவருடைய வலப்புறத்திலே அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் அரியணை இடப்பட்டிருக்கின்றது. மரியாள் அந்த அரியணையிலே அமர்ந்து மனுக்குலத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவதாக இருக்கின்றார் என்கின்ற விசுவாச சத்தியத்தை தாய் திருச்சபை ஏற்று அறிக்கையிடுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே திருவழிபாடு 12:1 படிக்கின்ற பொழுது, வானில் பெரியதொரு அடையாளம் காணப்பட்டது. பெண் ஒருவர் காணப்பட்டார். கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியிலே இருந்தது. அவர் 12 விண்மீன்களை முடியென சூட்டி இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்வார் அல்லவா, நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறாயிற்று, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு பேதுருவையும் தன் திருத்தூதர்களையும் பார்த்து சொல்லுவார், நீங்கள் விண்ணுலகிலே அரியணையிலே விற்றிருப்பீர்கள் என்று சொல்வாரே, அதை போல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறை சித்தத்தை மட்டுமே தன் வாழ்வில் ஏற்று வாழ்ந்த மரியாள் ஆண்டவருடைய அருகிலே அவருடைய வலப்புறத்திலே அரியணையிலே விற்றிருக்க அதிகாரம் பெற்றவளாக இருக்கின்றாள். அந்த இடத்திலே அவள் காட்சியாக கொடுக்கப்பட்டிருப்பது நிலாவை தன்னுடைய காலடியிலே மிதித்திருப்பதாக 2 விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, நிலா என்பது இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுடைய, இந்த உலகத்தினுடைய பாவ இன்பங்களுடைய நிழலாக காட்டப்படுகின்றது. இந்த மரியாள் அதை காலடியிலே போட்டு வைத்திருக்க என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தின் அனைத்து இன்பங்களையும் பாவத்தினுடைய காரணமான இருந்த சாத்தானையும் தன் காலிலே போட்டு மிதித்து நின்று கொண்டிருக்கின்றாள் என்கின்ற முதல் விளக்கத்தையும், லூனார் காலண்டர் அடிப்படையிலே காலத்தை கணக்கிட்டார்கள். எப்படி? நிலவினை அடிப்படையாக கொண்டு, நிலாவினுடைய வளர்தல் தேய்தல் இதை அடிப்படையாக கொண்டு காலங்கள் கணக்கிடப்பட்டன. மரியின் காலடியிலே இந்த நிலா இருப்பது காலங்களை கடந்தவர் என்பதை சொல்லி காட்டுகின்றது. மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நிற்கிற எல்லா நிகழ்வுகளும் இந்த காலத்துக்குட்பட்டு நடக்கின்றன. ஆகவே மரியாள் மனுக்குலத்தை முழுவதுமாக தன்னிலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாள் என்கின்ற விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள். மரியாள் நிலவினை தன் காலடியிலே வைத்திருந்தாள் என்பது அனைத்து பாவங்களையும் வென்றெடுத்தவளாக, காலத்தை வென்றெடுத்தவளாக, மனுக்குலத்தை அனைத்தையும் தன்னிலே மையப்படுத்தியவளாக வாழ்ந்தாள் என்கின்ற விளக்கத்தை கொடுக்கின்றது. மேலும் அவர் தலையிலே சூடியிருந்த 12 விண்மீன்கள் என்பது விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விண்மீன்கள் பல்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கின்றன. தொடக்க நூலிலே 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது விண்மீன்களைப் போல பழுக பெருகச் செய்வேன், அதாவது மனுக்குலத்தை முழுவதுமாக குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. விண்மீன் என்பது ஒளி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது விண்மீனானது வழிகாட்டியாக இருக்கின்றது. மரியாள் அனைத்து மக்களையும் தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொள்பவளாக, மரியாள் விசுவாச ஒளி கொடுக்கக்கூடியவளாக, இருளிலே இருந்த மக்களுக்கு உதாரணமாக இயேசு இறந்த பிற்பாடு திருத்தூதர்கள் நம்பிக்கையிலே இருளடைந்த நிலையிலே இருந்தார்கள். வாழ்விலே அனைத்தும் இழந்து போன நிலையிலே இருளிலே நடப்பதை போல் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் மரியாள் ஒளியாக அவர்களோடு இருந்து ஜெபித்து அவர்களுக்கு துணையாக இருந்தால் தூய ஆவியை அவர்கள் ஒளியாக பெறும் வரை அந்த அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அக இருளை அகற்றுகின்ற ஒளியாக மரியாள் செயல்பட்டார். அதே போல இன்றும் நம்முடைய வாழ்விலே விசுவாச வாழ்வில் இருக்கின்ற அக இருளை அகற்றுவதற்கு விசுவாச தாயாக, ஒளி கொடுக்கக்கூடிய தாயாக நமக்கு துணையாக இருக்கின்றார். மேலும் மரியாள் வழிகாட்டியாக இருக்கின்றார். எதற்கு? நாம் இயேசுவின் அருகிலே வருவதற்கு, இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு. கானாவூர் திருமணத்திலே இயேசுவின் மீது சீடர்கள் நம்பிக்கை வைப்பதற்கு மரியாள் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இயேசு செய்த அற்புதத்தை கண்டு சீடர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை அணுகி வருவதற்கும் இறைவனுடைய வல்லமையில் நாம் இன்னும் அதிகமாக திளைத்திடவும் மரியாள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். பல்வேறு இனங்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும், நமக்கு நம் வாழ்விலே அக இருளை அகற்றுகின்ற ஒளியாகவும், நம்மை வழிகாட்டுகின்ற தாயாகவும் இருப்பதினாலே தாய் திருச்சபையானது இவரை அரசியாக நம் ஒவ்வொருவரை பரிந்து பேசும் ஆண்டவர் வலப்புறத்தில் அமர்ந்து நமக்கு துணை புரிபவளாக அறிவித்திருக்கின்றது. இந்த விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில தாய் மரி எவ்வாறு ஆண்டவனால் வாழ்த்தை பெற்றாலோ அதேபோல் நாமும் மரியாளை வாழ்த்துவோம். லூக்கா 1:28 படிக்கின்ற பொழுது அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் இம்மோடு இருக்கின்ற சொல்லி கபிரியேல் தூதர் வாழ்த்தினார். ஆக நாமும் நம்முடைய வாழ்விலே அருள் நிறை மந்திரத்தை சொல்வதன் வழியாக மரியாளை போற்றுவோம், புகழ்வோம், அவர் வழியாக ஆண்டவரை துதிப்போம்.
இரண்டாவதாக நம் வாழ்விற்கு ஒளியாக வழியாக நம் தாயாக இருக்கின்ற மரியாளை புகழும் வழியாக அன்னையின் வழியாய் ஆண்டவனை அண்டி வருவோம், இறை அருளை பெற்றுக்கொள்வோம். அன்னையின் பரிந்துரையின் வழியாக இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாய் தொடர்ந்து இவ்வுலகிலே வாழ்ந்து இறை சான்று பகர முயற்சிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.